இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து வேதத்திலே யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே நெருக்கத்தை அனுபவித்தார்கள், நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி கர்த்தரை தேடி அந்த நெருக்கத்தில் இருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நேற்றைய தினத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம பார்த்தோம். இன்னும் கூட யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்து அவர் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி நாம பார்த்தோம். இப்படி நம்ம பார்க்கிற பொழுது இந்த நாளிலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த தாவீது வாழ்க்கையை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கிற பொழுது முந்தின அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், அந்த சவுலுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார், பெலிஸ்தருடைய தேசத்திலே அந்த ராஜாவின் இடத்திலே போய் சேருகிறார். அங்கே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வருகிறது. அப்பொழுது அந்த பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீதை துரத்தி விடுகிறார்கள். அந்த ராஜா சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு பிரியமானவன், ஆனா பிரபுக்களுடைய பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல, நீ போய்விடு என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். 3 நாள் கழித்து தாவீது சிக்லாகுக்கு வருகிறார். அங்கே அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது. அங்கே வருகிற பொழுது அவர் காண்கிறது என்ன, அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் ஆடு மாடுகள் பிள்ளைகள் அவருடைய மனைவிகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், தாவீதுக்கும் அவனோடு இருந்த மனிதர்கள், தாவீதோடு இருந்த மனிதர்கள் அவர்களுடைய எல்லாவற்றையும் அமலேக்கியர் என்ன செய்தார்கள், சிறைபிடித்து கொண்டு போய் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். அந்த சிக்லாகை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சிறைபிடித்து கொண்டு போனார்கள். 3 நாள் கழிச்ச பிறகுதான் அங்க தாவீது பார்க்கிறார், அங்கே ஒருவரும் இல்லை, எல்லாம் சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அங்கே தாவீது அழுகிறார். அவர் தாவீதினுடைய 2 மனைவிகளாகிய அந்த எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே அவனோடு இருந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள், அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். ஏன்னா மனக்லேசத்தின் நிமித்தம் அவனோடு கூட இருந்த ஜனங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டது. இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. யார் இந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க சிறைபிடித்து கொண்டு போனார்கள், அவங்க யாரு எங்க போனாங்க ஒன்றுமே தாவீதுக்கு தெரியல. கூட இருந்தவர்களும் என்ன செய்கிறார்கள், இந்த தாவீதாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, மிகவும் நெருக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளிலே நாமும் இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த தாவீதை போல மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அப்பொழுது அந்த தாவீது என்ன செய்தார், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஒரு நல்ல ஒரு வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். நிறைய மனிதர்கள் இப்படி வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது பாடு வரும்போது தங்களை என்ன செய்து கொள்கிறார்கள், மாய்த்து கொள்ளுகிறார்கள். இதுல இருந்து நம்ம இனி வெளியே வரவே முடியாது, நாம இந்த நெருக்கத்திலே அழிந்து போவோம் என்று சொல்லி நம்பிக்கையை இழந்து தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளுகிறவர்கள் ஏராளம். ஆனால் தாவீது அப்படி அல்ல, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாமும் கூட நமக்கு அருமையான வேதம் இருக்கிறது, நமக்கு நல்ல வசனம் இருக்கிறது. நாம வேதத்தை வாசித்து நம்ம என்ன செய்ய வேண்டும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எப்படியாவது இந்த நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரே நான் இனி என்ன செய்யணும், எதனால எனக்கு இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம் எனக்குன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம வரும் பொழுது தாவீது அழகாக சொல்லுகிறார், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, நான் அதை பிடிப்பேனோ, கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் முயற்சி எடுக்கிறார். அதோடு அவர் என்ன செய்யல, விட்டுவிடல, இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கல. திரும்ப கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார், ஆண்டவரே நான் அதை பின்தொடரணுமா, நான் அதை பிடிப்பனா, அது எனக்கு திரும்ப கிடைக்குமா,
கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லு, நீ அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். அதோட நம்ம நின்று விடக்கூடாது. தொடர்ந்து அடுத்த ஸ்டெப், ஆண்டவரே நான் இனி என்ன செய்யணும், எப்படி இந்த நெருக்கத்துல இருந்து நான் வெளியே வரணும், எனக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவரை பின்தொடரும் போது, நாம் ஆண்டவரை பற்றி பிடிக்கிற பொழுது ஆண்டவர் அருமையான வழியை நமக்கு காட்டுவார். அவர் நல்ல விசாலத்தை ஆண்டவர் காட்டுவார். அங்கே நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அங்கே ஒருவனை ஆண்டவர் காட்டுகிறார். அவனுக்கு அப்பம் தண்ணீரெல்லாம் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்லுகிறான், அந்த அமலேக்கியரிடத்திலே அவன் வழிகாட்டி அவர்களை அழைத்து செல்லுகிறான். அங்க போகிறாங்க. அங்க போய் யுத்தம் பண்ணி சகலத்தையும் அவங்க என்ன செய்தாங்க, திருப்பி கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும் பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான் சொல்லி நம்ம நினைக்கிற சூழ்நிலையில நம்முடைய நம்பிக்கையை நாம இழந்து விடாதபடி கர்த்தருக்குள் நாம என்ன செய்ய வேண்டும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி வசனத்தை வாசித்து, வேதத்தை வாசித்து நம்முடைய மனசை நம்ம என்ன செய்யணும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்தார போல அல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மனசை தைரியப்படுத்தி வசனத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்த வேண்டும். சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம், 9ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம் 9ஆம் வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமா, நெருக்கப்படும் போது கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம். அவருடைய பாதத்திலே நாம தரித்திருக்கிற பொழுது, தேவரே நீர்தான் எனக்கு தஞ்சம், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே தஞ்சமாக அவரை அண்டி கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் தாவீதுக்கு எப்படி உதவி செய்தாரோ, அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டது போல நம்முடைய நெருக்கத்திலே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒருவேளை இந்த நேரங்களிலே சுவாமி அநேகர் ஆண்டவரை மிகவும் நெருக்கப்பட்டவர்களாக, இருதயத்திலே நொறுங்கி போனவர்களாய் காணப்படலாம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேசி ஒவ்வொருவரையும் தேற்றி திடப்படுத்தி, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது போல வேத வசனங்களால் தன்னை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே ஒரு விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.